இந்தியன் நேவி எஸ்எஸ்ஆர் எம்ஆர் 01/2025 ரிசல்ட்டை பற்றின டேட்டு டவுட்டு, கட் ஆஃப் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்ற டவுட்டு, ஏஜ் முடிஞ்சிருச்சு ப்ரோ அதுக்கான ப்ராப்ளம்ஸு, அதுக்கடுத்து மெயிலில் இந்த மாதிரி மெசேஜெல்லாம் இந்தியன் நேவிஸ் தரப்பில் வருது, அதை பற்றின டீட்டெயில்ஸை நான் மொத்தமாக இந்த வீடியோவில் உங்களோட கன்ஃபியூஷன் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிடுவேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். டிஃபென்ஸில் சேர விரும்புகிறீங்க அப்படின்னாலும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபென்ஸில் சேர ஆசைப்பட்டாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கட் ஆஃப் எவ்வளோ ஏறும் அப்படின்றது தான் எல்லாரோட மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. இந்த கட் ஆஃபை நம்ம ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபோட கம்பேர் பண்ணுறோம். இதுதான் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இப்போ தமிழ்நாடோட கட் ஆஃப் 35 மார்க் வச்சுருந்தாங்க. இந்த எக்ஸாம் 02/2024 எக்ஸாமு. ஆனால் இடையில அவங்க இதில் இருந்து தான் 2025 ஃபஸ்ட்டு பேஜையும் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இஷ்யூ உருவாயிருக்கு. நம்ம ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் 2024 ஃபஸ்ட்டு பேஜுக்கும் தனி கட் ஆஃப் இருக்கும், செகண்ட் பேஜுக்கும் தனி கட் ஆஃப் இருக்கும். ஏன் அப்படின்னா, ரெண்டுமே வேறு வேறு எக்ஸாம் தனித்தனி தான் எழுதியிருப்பாங்க. ஆனால் இந்த வட்டம் நம்ம எழுதுனது 02/2024 எக்ஸாம் தான். அந்த எக்ஸாமில் இருந்தே 2 பேஜையும் பிரிக்க போகிறாங்க. இதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, தமிழ்நாடோட கட் ஆஃப் 35 மார்க் வச்சுருந்தாங்க. செகண்டு, அதாவது அடுத்த லிஸ்ட்டு வெளியிடுறப்ப கட் ஆஃப் ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா, 35 மார்க் கட் ஆஃப் வச்சுருக்காங்க அப்படின்னா அதில் இருந்து 30 மார்க்கில் இருந்து 34 மார்க் வரைக்கும் கட் ஆஃப் வேரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் 34 மார்க்கு, 33 மார்க்கு, 32 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹையஸ்ட் பாசிபிலிட்டி இருக்குது. 31 மார்க்கு, 30 மார்க் இருந்தாலுமே உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஆனால் 2023 எக்ஸாமை கம்பேர் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜ் 2023 25 மார்க் கட் ஆஃப் இருக்குது ப்ரோ, செகண்ட் பேஜுக்கு 20 மார்க் தான் கட் ஆஃப், அப்போ இதுக்கும் குறைஞ்சிரும்ல ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் பாசிபிலிட்டி கிடையாது. ஏன் அப்படின்னா, அது ரெண்டுமே தனித்தனி பேஜுக்கான தனித்தனி எக்ஸாமு. ஆனால் இது ஒரே எக்ஸாம் வச்சு அந்த ஒரு எக்ஸாமில் 35 மார்க் தமிழ்நாட்டோட கட் ஆஃபாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக 35க்கு கீழே இருக்கிற மார்க்ஸை தான் அவங்க எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு எக்ஸாமில் இருந்து தான் 2க்கான ரிசல்ட்டை அவங்க கொடுக்குறாங்க. 35 மார்க்கை கட் ஆஃபை வச்சு அது வரைக்கும் எடுத்தவங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இப்போ 35க்கு கீழே இருக்க 34, 33, 32, 31 மார்க்கு, 30 மார்க்கு இந்த ஒரு ரீஜனுக்குள்ளே இருக்கிறவங்கள மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கான வேக்கன்சி அடிப்படையில். சப்போஸ் நம்ம நார்த் இந்தியனாக இருந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் கட் ஆஃப் 4 மார்க் வரைக்கும் தான் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சவுத் இந்தியனாக இருக்கிறதுனால, அதாவது ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, இந்த ஒடிசா ரீஜனில் இருக்கிற எல்லாருக்குமே நம்ம தமிழ்நாட்டோட எக்ஸாம்பிளை வச்சேவும் மேக்ஸிமம் 35 மார்க்கு நம்மளோட கட் ஆஃபாக இருந்து எப்படி 30 மார்க் வரைக்கும், அதாவது -5 வரைக்கும் வேரியேஷன் இருக்கும். அதே மாதிரி சவுத் இந்தியன் எல்லாருக்குமே கேரளாவில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 34 ஒரு கட் ஆஃப்னு வச்சுருந்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக 29 மார்க் வரைக்கும் கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஒடிசாவை எடுத்துக்கலாம். ஒடிசாவில் 30 தான் கட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25 மார்க் வரைக்கும் கூட எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. தமிழ்நாட்டுக்கு 30 மார்க் வரைக்கும் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் 34 மார்க்கு, 33 மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹையஸ்ட் பாசிபிலிட்டி நீங்கள் இந்த வட்டம் செலக்ட் ஆயிடுவீங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. 32 மார்க்கு, 31 மார்க்கு, 30 மார்க்கு இவங்களுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த ரிசல்ட்டு இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஆனால் இந்த வட்டம் உங்களோட செலெக்ஷனுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, ரிசல்ட்டு எப்போ வரும் அப்படின்ற டவுட்டு. டிசம்பரில் வருமா இல்லை மார்ச், பிப்ரவரியில் வருமா அப்படின்ற டவுட்டு தான். ஆக்சுவலாக ரிசல்ட்டு எப்போ வந்தாலுமே ஏப்ரல் தான் நம்மளோட சில்கா என்ட்ரியாக இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. டிசம்பரில் மேக்ஸிமம் வர்றதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு ரிசல்ட்டுமே சில்காவில் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியான அந்த செலெக்ஷன் 1 மந்த்துக்கான, அதாவது ஒரு 20லேருந்து 15 நாளுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும். அதிகபட்சம் உங்களுக்கு 1 மந்த்து கூட எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் பாசிபிலிட்டியாக இருக்கும். அதை அவங்க கண்டக்ட் பண்ணுறது தான். இதில் எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் படி மேக்ஸிமம் ரிசல்ட்டு பிப்ரவரி லாஸ்ட்டில், மார்ச்சோட மிடில் வர்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. டிசம்பரில் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. டிசம்பரில் வந்துச்சு அப்படின்னா
ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மந்த்துக்குள்ளே மெடிக்கல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பேஜை ரெடி பண்ணிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த மாதிரி எந்த ஒரு சான்சஸுமே இருக்க வாய்ப்பே கிடையாது. எப்பயுமே ஏப்ரலில் என்ட்ரி அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு முன்னாடி அந்த ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணி ஒரு 2 டேஸ், அதாவது நீங்கள் சில்காவில் என்ட்ரி ஆகுறீங்க அந்த டைமில் தான் உங்களுக்கான மெடிக்கலையும் முடித்து அந்த ஒரு 2 நாளில் முடித்து அங்கேயே உங்களை செலக்ட் பண்ணி அப்படியே உள்ளே கூப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். மேக்ஸிமம் இந்த 3 மந்த்து டைம் கொடுத்து இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மி தான். அப்படி இருந்தாலும் ஓகே, டிசம்பரில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லக்கு தான். நெக்ஸ்ட்டு ஏஜ் இஷ்யூ. ப்ரோ இப்போ வந்து 23 வயசு வரைக்கும் தான் வந்து அக்னிவீரில் வந்து நம்மளால் செலக்ட் ஆகி போக முடியும். நான் வந்து 02/2024 எக்ஸாம் எழுதினேன். கட் ஆஃப் வரும்னு நினச்சேன். ஆனால் என்னோடய மார்க் வந்து 34, 33 இருக்குது. இப்போ 01/2025 ரிசல்ட்டில் தான் நான் செலக்ட் ஆவேன்னு நினைக்கிறேன். பட் அந்த டைமில் என்னோடய ஏஜ் வந்து முடிஞ்சிருக்கும். அப்போ ஏதாவது இஷ்யூ ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக அதில் எந்த ஒரு இஷ்யூமே ஆக வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் 02/2024 எக்ஸாம் வந்து எழுதியிருப்பீங்க. அந்த டைமில் உங்களோட ஏஜ் வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில் ஆகிருக்கும். அதை வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த ஏஜை தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அந்த டைமில் உங்களுக்கு 23 ஏஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏஜை மட்டும்தான் இந்த 01/2025 ரிசல்ட்டையும் கன்சிடர் பண்ணுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு வந்து 23 முடிஞ்சு 24 நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிசல்ட்டில் என்னைய ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா, என்னோடய ஏஜ் வந்து அதிகமாகிடுச்சு அப்படி அதில் எந்த ஒரு மாற்றமே இருக்க வாய்ப்பு கிடையாது. நீங்கள் 23 ஏஜ் ஃபைனல் லாஸ்ட்டில் இருக்கிற டைமில் நீங்கள் அப்ளை பண்ணி எழுதிருக்கீங்க. அப்போ தான் எக்ஸாமும் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கு. அப்போ அந்த டைமை தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இதில் எந்த ஒரு மாற்றமே இருக்காது. லாஸ்ட்டாக ஜிமெயில் இஷ்யூ, அதாவது மெயிலில் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கான இது வந்து வேகமாக வந்துடும், உங்களோட ரிசல்ட் வந்து வேகமாக வந்துடும் அப்படின்னு வந்து மெசேஜ் வந்து வரும். அதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அது சும்மா ஒரு நார்மல் இது மெசேஜ் மட்டும்தான். ரிசல்ட் டேட் வந்ததுக்கப்புறம் நம்ம ரிசல்ட்டை செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஜிமெயில் வந்து சில ஒரு 10 கொஸ்டின்ஸ் கொடுத்து ஜிமெயில் மாதிரி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அக்னிவீரை பற்றி சொல்லுங்கள், அக்னிவீர் எப்படி இருக்குது, உங்களோட செலெக்ஷன் எப்படி இருக்குது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து மெயிலில் வந்து வருது ப்ரோ. இதில் ஏதாவது இஷ்யூவா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் அவங்க செலக்ட் ஆகிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சர்வீஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க, பாஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னாலும் வரும், ஃபெயில் ஆகிருந்தீங்கனாலும் வரும். நீங்கள் அட்டம்ப்ட்டு, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலேயும் அந்த இது வரதான் செய்யும். அது போக சர்வீஸில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இந்த மெசேஜ் இயர்லி 2 டைம்ஸ் 1 டைம்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. இதை நினச்சி நீங்கள் பயப்படணும், கன்ஃபியூஸ் ஆகணும். இந்த மெசேஜ் வந்தவங்க தான் செலக்ட் ஆகிருக்காங்கன்ற பயம் வந்து வச்சுக்கிறவே வேணாம். அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதே மாதிரி இப்போ 02/2025 அதாவது செகண்ட் பேஜுக்கான இந்தியன் நேவி SSR MRஓட நோட்டிஃபிகேஷன் வந்து மே மந்த்து வந்து ரிலீஸ் ஆகும். உங்களோட ப்ரிப்பரேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிசிக்கல் அண்டு எக்ஸாம் மெடிக்கலையும் 3யுமே கவர் பண்ணி நல்ல ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த அட்டம்ப்ட்டு கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணிட முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் அட்டம்ப்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 1 மார்க் 2 மார்க் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த அட்டம்ப்ட்டில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிட முடியும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இந்த அட்டம்ப்ட்டுக்கு நல்லா ட்ரை பண்ணுங்கள். இதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் குரூப் அண்ட் யூடியூப் கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். உங்களுக்கான பதிலை நான் 24 ஹவர்ஸ்க்குள்ளே கொடுக்குறதுக்கான ட்ரை பண்ணுறேன். நன்றி.